இப்போ மல்லியை சுற்றி பெரிய போராட்டமே போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் விஜய் அவ்வளோ கோபத்தில் இருக்கிறாங்க. எப்படியாச்சும் என் பொண்ணை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் என் மூஞ்சிலே முழிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராஜி, நிஷா, கதிரிசன் அவங்களோட டார்ச்சர். அடுத்ததை தன்னோட வயிற்றுலையுமே குழந்தை வளருது, அந்த சந்தோஷத்தை கூட அவங்க அனுபவிக்க முடியாமல் இருக்கிறாங்க. வெண்பா வெண்பா அப்படின்னு சொல்லி சதா வெண்பாவை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ ஒரு ஆட்டோ டிரைவர் வாலண்டரியாக வந்து அவங்களுக்கு உதவிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஆட்டோவில் வர்றப்போ தான் அவங்க அழுறதை பார்த்து, நீ எனக்கு தங்கச்சி மாதிரி இருக்கிறோமா, நீ ஃபீல் பண்ணாத, கண்டிப்பாக நீ நல்லா இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருந்திருப்பாங்க. அவங்க இப்போ மல்லியோட வீட்டை பார்த்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மல்லியோட வீட்டுக்கு வராங்க. குழந்தைகளெல்லாம் கடத்துற ஒரு கும்பலில் எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா வேலை பார்க்குறாங்க. அவங்க கிட்ட நான் விசாரித்தேன். இது போல் ஒரு 3 குழந்தைகளை அடைச்சி வச்சிருக்கிறாங்களாம். அவங்கள எனக்கு தெரியும், அவங்க கூட நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் குழந்தை அதில் இருக்குதான்னு சொல்லி பார்த்து மீட்டு கூட்டிகிட்டு வந்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க எவ்வளோ பணம் கேட்குறாங்களோ அந்த பணத்தை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம குழந்தைய விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மல்லியுமே இதை நம்புகிறாங்க. எப்படினாலும் எவ்வளோ பணம்னாலும் பரவாயில்ல, என் பொண்ணு என்கிட்ட மீட்டு கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிளம்ப தயாராக இருக்கிறாங்க. ஆனால் நாகு இதில் ஒரு சந்தேகத்தில் இருக்கிறாங்க. அப்படிங்கிறதால அது எப்படி அப்படிப்பட்ட இடத்துக்கு எங்கள் பொண்ணை நாங்கள் தனியாக அனுப்ப முடியும், நானும் வருவேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ நாகுமே வாலண்டரியாக வந்துடுறாங்க. இந்த சூழ்நிலையில் அந்த ஆட்டோ டிரைவர் அந்த லேடி கிட்ட மல்லியை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அந்த லேடி மட்டும் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே நம்ம வெண்பா இருக்கிறாங்களா அப்படிங்கிறத சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம். இருந்தாலுமே இந்த ஆட்டோ டிரைவர் மேலே நமக்கு ஒரு சந்தேகம் இருக்க தான் செய்யுது. அவரை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாமல் வாலண்டரியாக வந்து நம்ம மல்லிக்கு உதவுறாங்க அப்படிங்கிறப்ப மல்லியை ஏதோ டார்கெட் பண்ணுறாங்களா, மல்லியை கடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற நிறைய சந்தேகங்களுமே எழுப்ப தான் செய்கிறாங்க. ஏன்னா இன்னொரு பக்கம் நம்ம வெண்பாவுக்குமே ஃபீவராக இருக்குது அப்படிங்கிறதால ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போடணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த கலாவதியை பொறுத்த வரைக்கும் இந்த வெண்பாவை நம்ம வெளியில் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் நாம் மாட்டிப்போம், அதனால் ஏதாச்சும் டேப்லெட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க திட்டம் போடுறாங்க. இதற்கு இடையில் நம்ம மல்லி வெண்பாவை மீட்பாங்களா, இன்னும் எவ்வளோ நாளைக்கு வெண்பாவோட ட்ராக்கை கொண்டு போக போகிறாங்க, கூடி சீக்கிரம் வெண்பாவை மீட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த சீரியல் ரசிகளோட விருப்பம். ஸோ நல்லபடியாக வெண்பாவை மீட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணுமே தவிர மல்லியும் இந்த ட்ராப்பில் போய் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்குள்ளுமே பல ஐயங்கள் தோன்றுது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.